ஆதிவீர ராமபாண்டியன். அந்த தியாகி யார்? இந்த பேட்ச் எல்லாம் குத்திட்டு சட்டமன்றத்துக்குள்ளே எல்லாம் போய் இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் முன்னெடுத்திருக்கிறீங்க. இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? மிக முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தில் யாருன்னு கேட்டாலே பயப்படுறாங்க. யார் அந்த சார்னு கேட்டப்போ சிசிடிவியை மறைச்சு அந்த அளவுக்கு தான் போனாங்க. ஆனால் யார் அந்த தியாகி என்றவுடன் சட்டமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களை நீக்க செய்திருக்கிறார்கள்னா, அப்போ இந்த தியாகியோட பலம், அந்த தியாகி திமுகவில் ஊடியிருக்கிற விதம், அங்கே இருக்கக்கூடிய தியாகம், இது எல்லாம் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அதிமுகவிலிருந்து யாராவது முன்னாள் அமைச்சர்கள் தப்பு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களை நம்பியே இலவு காத்த கிளி போல ஒரு கட்சி இருந்து கொண்டு அவர்கள் அதிமுகவில் இருக்கிற போது அவர் செய்த கண்டக்டர் ஆகிறதுக்கு இவ்வளோ லட்சம், டிரைவருக்கு இவ்வளோ லட்சம், குழந்தை கடத்தலில் என்னென்ன நடந்துச்சு, எத்தனை குற்றத்தை அடுக்கினீர்கள், அவர் திடீரென்று எந்த நீதிமன்ற விசாரணைக்கும் உட்படுத்தப்படாமல் அதே மு.க. ஸ்டாலின் அவர்களால் தியாகி என்று வர்ணிக்கப்பட்டார்னா, அப்போ யார் அந்த தியாகின்னு நம்ம கேட்கணும்ல, எதுக்கு அந்த தியாகி பட்டோம்னு கேட்கணும்ல. அப்போ இத்தனை ஒரு பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்ற விஷயத்திற்கு இருட்டடிப்பு செய்தீர்கள். ஆனால் யார் அந்த தியாகி என்று உங்களுடைய செந்தில் பாலாஜியை கேட்டவுடன் சட்டமன்ற அதிமுக உறுப்பினர்களே நீக்குகிறீர்கள்னா, அப்போ இதற்கு பின்னால் இந்த கேள்வியினுடைய வீரியம். எதனால் அவரை தியாகி அப்படின்னு கோட் பண்ணுறீங்க? யார் இதை கோட் பண்ணது? இப்போ தியாகின்னு ஏன் கோட் பண்ணுறாங்கடா, இப்போ கோட் பண்ணவர் அன்றைக்கு முதலமைச்சர் மிக தெளிவாக செந்தில் பாலாஜி குறித்து நீங்கள் செய்த தியாகம், நீங்கள் வாய் திறக்காமல் இருந்த தியாகம் என்று ஒவ்வொன்றாக சொல்லிட்டு வருகிற போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளவு பெரிய தியாகம் என்று அவர்கள் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்போ என்ன மாதிரியான தியாகத்தை செஞ்சார்னு பட்டியல் இடணும்ல. இப்போ திமுகவுக்காக உயிரை விட்டவர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தியாகி என்று இதுவரை சொல்லவில்லை. ஏன் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி பல வகையில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் செந்தில் பாலாஜி வருகையால் அந்த மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட திமுக நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தியாகி இல்லை. செந்தில் பாலாஜி தியாகி என்றால், அதே செந்தில் பாலாஜி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்த ஸ்டாலின் அவர்களே இவரை தியாகி என்று சொல்லுகிற போது, அப்போ அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம், அப்போ ஒட்டுமொத்த அமைச்சரவையும் இந்த செந்தில் பாலாஜியை, அதாவது யார் அந்த தியாகியை நம்பித்தான் இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? ஏன்னா வேறு யாருக்கு என்ன தீங்கு நடந்தாலும், வேறு யாரை எப்படி விமர்சித்தாலும் அது குறித்து மு.க. ஸ்டாலின் கவலையோ பெருவாக அலட்டிக் கொள்வது கிடையாது. ஏன்னா இப்போ இடி ரைடு துரைமுருகன் வீட்டில் நடக்கட்டும், யார் வீட்டில் நடக்கட்டும், அதெல்லாம் பற்றி அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் செந்தில் பாலாஜியை அவர்கள் குறிவைத்து போகிற போது அந்த செந்தில் பாலாஜி மீது இன்னும் ஏதேனும் ஒரு சிறு துரும்பு கூட விழுந்து விடக்கூடாது என்று ஒரு தமிழ்நாடு அரசு, ஒரு டாஸ்மாக் நிறுவனம் ஓடி போய் இந்த வழக்கை எங்கள் மாநில, அதாவது தன் கட்சி தொண்டர்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு, தூங்கி எந்திரிச்சா பயமாக இருக்கான்னு. அப்போ அந்த மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விபத்தில் அதிகாரிகள் மோசம்னு இவர் ஓடினார். இப்போ என்ன பண்ணுறார், நீதிமன்றமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்காருன்னா, அப்போ ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக இத்தனை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தொண்டர்கள், நீதிமன்றம், இப்படி எதற்கு மேலேயும் நம்பிக்கை இல்லை என்று ஓடுகிறார்கள் என்றால், அப்போ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊழல் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறது எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவாக கேள்வி கேட்டார். ஊழல் இருக்கு, அமலாக்கத்துறை ரெய்டு, அவங்க சொன்ன விவகாரம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. ஆனால் அது எடுத்து வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல. சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகள், கோரிக்கைகளை தீர்க்க வேண்டிய இந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி போராட்டம் செய்தால் மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணாம போயிருமோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க திமுக காரங்க. சார், இதுக்குள்ளே எவ்வளோ மக்கள் பிரச்சனை இருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் கனிமொழி வார்த்தையில் எடுத்துக்கோங்க, இளம் விதவிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய துறையாக இந்த துறை இருக்குல்ல. இப்போ அதில் நீங்கள் குடிப்பொருள் எண்ணிக்கை அதிகரித்து குடியின் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் அதிகரித்திருக்கிறது. அதை விட மிக கொடுமையான அளவுக்கு அதில் ஊழல் நடக்குது. அதாவது சார், ஒரு இன்னும் ஓப்பனாக அப்பட்டமாக சொல்லுவோம் சார், ஒரு பெண்ணோட தாலியை அறுத்து வருகிற வருமானத்தில் ஊழல் நடந்தால் அட்லீஸ்ட் அந்த பணத்தை சரியாக நிர்வகித்து மீண்டும் இன்னொரு பெண் அப்படி ஆகிவிடக்கூடாது என்கின்ற நலத்திட்டத்திற்கு பயன்படுத்திட்டா பரவாயில்ல. அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ ஊழல் நடந்தால் அது எத்தனை பெரிய ஊழல் அராஜகத்தின் உச்சம் தான் அது. அப்போ இது மக்கள் பிரச்சனை இல்லாமல் ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கு இந்த கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்புவதற்கு மிக முக்கிய காரணம், ஏன் நீங்கள் நீதிமன்றத்தின் மீதும் குறை சொல்ல ஆரம்பித்து விட்டீர்களே. இது போன்று வழக்குகளை
தமிழகத்தில் உள்ள சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாது, பக்கத்து மாநிலத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் போனால் அந்த தமிழகத்தில் இருக்கின்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய மாண்பை பாதுகாக்கிற மிக முக்கிய கேள்வி தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லையா? அதை எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியார் கேட்க வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும், அதை விவாதிக்க வேண்டிய கட்டாயமும் அந்த சட்டமன்றத்திற்கு எழுதா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்கள் எப்படி புறம் தள்ளிவிட்டு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கிவிட்டு அதை கடத்திட்டு போலாம்னு எப்படி நினைக்கிறீங்க? புரியுது சார். இதற்கு முன்னாடியே யார் அந்த சார்னு ஒரு கேள்வியை முன்னிறுத்தி அப்பவும் பேட்செல்லாம் குத்திட்டு போய் இதே மாதிரி மிகப்பெரிய போராட்டம் பண்ணீங்க. ஆனா அதை மறைக்கிறதுக்காக அவங்க கவர்னரை எல்லாம் வச்சு பல்வேறு விஷயங்கள்லாம் பண்ணினாங்கன்னு நீங்களே தான் குற்றச்சாட்டம் வச்சுங்க. இன்னைக்கு அதே மாதிரி பேட்ச் குத்திட்டு போறீங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா சஸ்பெண்ட் பண்றாங்க. நீங்க பதாகைகள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு. என்னங்க இருங்க வர நியாயமா தான் பேசுவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்க எடுத்துட்டு போறீங்க, உடனே சஸ்பெண்டும் பண்றாங்க. அப்ப சட்டமன்றத்துக்குள்ள அதிமுகவினுடைய குரல் ஒலிக்காம போயிரும் இல்லையா? அதாவது அப்படி இல்ல, மக்கள் சாதாரண மக்கள் அதைத்தானே இல்ல. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் 2.25 மணி நேரம் பேசிய உரையே மறக்கடிக்கப்படுகிற போது, அதாவது நான் இன்னொன்று ஓப்பனா சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவரின் ஒலியே அங்க மறக்கடிக்கப்படுகிறது. நாங்கள் குறைந்தபட்சம் இந்த பதாகையை காண்பித்தாவது காட்சி ஊடகங்களை பார்க்கின்ற மக்களாவது பார்த்த மாத்திரத்தில் தெரிந்து கொள்ளட்டும், எங்களுக்கு சட்டமன்றத்திற்குள் வாய்ப்பூட்டு சட்டம் இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய வகையில தான் எடுத்துட்டு போயிருக்க ஒழிய, இது அதிமுக ஏன் இந்த இடத்தை நாங்கள் எடுக்கணும்? எங்களை பேச விட்டிருந்தால், எதிர்க்கட்சி தலைவரை பேச விட்டிருந்தால், அதிமுக உறுப்பினர்களை கேள்வி கேட்கக்கூடிய அந்த தார்மீக வாய்ப்பை வழங்கி இருந்தால் நாங்க இதையே எடுத்துட்டு போனோம். ஏன் பேட்ச் எடுத்துட்டு போனோம்? இந்த பேட்சை சட்டையை பார்த்து பயப்படுகிற ஒரு சட்டமன்ற சட்டையை பார்த்து சட்டையில் இருக்கிற ஒரு பேட்சை பார்த்து அவர் பேசி முடிக்கட்டும். இங்க பாருங்க ஒரே இன்னொரு விஷயத்தை கூட தான் சொன்னாரு, நேரலையை நாங்க கட் பண்றது இல்லைன்னு கூட தான் சொன்னாரு. அதெல்லாம் உண்மையா? இல்ல நான் உங்க நேரம் வரும், நீங்க எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க, நீங்க பேசுங்க. நான் இன்னொன்னு சொல்றேன் சார், சட்டமன்ற பேரவையில நீங்க எதிர்க்கட்சி தலைவர் எனக்கு கொடுங்கள் என்று கேட்ட வீடியோவில் எவ்வளவு நிமிஷம் கொடுத்துருக்கீங்க? ஆனால் சட்டமன்ற பேரிடு எத்தனை பதவிகள் இருக்கு? அத்தனை பதவிகளை ஒரு 2 நிமிஷத்துல பேச முடியுமா? இவ்வளவு ஊழல் கண்ணுக்கு முன்னாக இவ்வளவு முரண்பாடு இருக்கிறது. நீங்க பேச வாய்ப்பு எப்போ வாய்ப்பு கொடுப்பீங்க? நீங்கள் பேச நினைப்பதை பேசிவிட்டு அதிமுக வருகிற போது சிசிடிவி வேலை செய்யாது, மைக்கு வேலை செய்யாது, அந்த கேமரா அங்கிருந்து பால் அடைஞ்சு போயிடும். ஆனா உடனே எதிர்கட்சி ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வந்தா உடனே அது அலர்ட் ஆகி சரி தன்னைத்தானே ரிப்பேர் செய்து கொண்டு பேச வருதுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அபத்தம். அந்த அபத்தங்களை உடைக்கும் விதமாகத்தான் இந்த பதாகைகள், இந்த பேட்ச் உலக அரசியல் வரலாற்றில் சட்டை பையில் குத்தப்பட்ட பேட்சை பார்த்து ஒரு சட்டமன்றம் பயந்து நடுங்கி இருக்கிறதுனா அது இந்த திமுக சட்டமன்றம் தான். புரியுது, நான் வரேன் அதிவீர ராமபாண்டியன். சரி, இப்போ என்னன்னா இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்த இந்த அராஜக போக்கெல்லாம் மக்கள் பார்த்துருப்பாங்க இல்லையா? தொடர்ந்து இவங்க கேள்வி கேட்குறாங்க, விவாதிக்க கூப்பிடுறாங்க, ஆனா இந்த அரசாங்கம் விவாதிக்க மறுக்குது. அப்படின்னா அப்ப ஏதோ இவங்க கிட்ட குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுன்னு இருக்கு போல அப்படின்னு மக்கள் கிட்ட இது போய் சேருமா சேராதா? நிச்சயமா சேரும் சார். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரே ஒரு விஷயம், எடப்பாடியார் போட்ட திட்டம் என்றால் அது மலைக்கு மேல இருந்தாலும் ஓடோடி போய் திறந்து வைக்கிறீங்கல்ல. எடப்பாடியார் கேட்கின்ற கேள்வி என்றால் மலையை தாண்டி ஓடுற அளவுக்கு ஏன் ஓடுறீங்க? இதான கேள்வி, ரொம்ப லாஜிக்கான கேள்வி தானே. அவர் திட்டம்னு உடனே ஊட்டி குளிர் மலை எல்லாம் எதா இருந்தாலும் பரவாயில்ல போயிடுறீங்கல்ல. அப்போ அந்த கேள்வியினுடைய நியாயத்தை புரிந்து அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? விவாதிக்கணுமா வேண்டாமா? அப்போ இவ்வளவு முக்கியமான விஷயத்தை நீங்கள் விவாதிக்காமல் கடந்து போவது அப்போ மக்கள்கிட்ட மிக தெளிவாக தெரியும்ல, ஏன் இவர்கள் இதை கடக்க வேண்டும்? யார் அந்த தியாகின்னு அவர் சொல்கிறார், செந்தில் பாலாஜின்னு உங்களுக்கு தான் தெரியுமே, அப்புறம் ஏன் விவாதிக்கணும்னா சார் அவ்வளோ தெரிஞ்ச விஷயத்தை விவாதிப்பதற்கு இந்த அரசுக்கு இந்த சட்டமன்றத்திற்கு ஏன் தயக்கம்? அப்போ அந்த விசாரணைக்குள்ளே போகும்போது எப்படி இந்த விசாரணை நடந்தது, ஏன் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மாநில உரிமை சுயாட்சி இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, சென்னை உயர்நீதிமன்றம் உங்கள் மாநிலத்தில் இல்லையா? அதில் அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய மாட்சிமை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த சட்டமன்றத்திற்கும் இந்த முதலமைச்சருக்கும் இல்லையா? இப்படி பல கேள்விகள் எழுதில்லை. இந்த கேள்விகளை இப்படி கேட்கிற போது விசாரிக்கிற போது பல விஷயங்கள் வெளியே வரும். செந்தில் பாலாஜிக்காக மாநில உரிமையை இந்த அரசு விட்டு கொடுக்கிறது, இந்த மாநிலத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய மாண்பை இந்த அரசு விட்டு கொடுக்கிறது. செந்தில் பாலாஜிக்காக என்று சொன்னால் ஈவன் இந்த ஆட்சியை கூட விட்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு போறாங்கன்னா ஏன் இந்த பிணைப்பு?
பிணைப்பு செந்தில் பாலாஜியோடு. இப்போ கடைசியாக நண்பர்கிட்ட கேட்டு முடிக்கும்போது, ஏன் அந்த என்ன விஷயம், ஏன் தங்கச்சியினுடைய சிறை வாழ்க்கை தியாகமாக தெரியவில்லை, ஆராசாவின் சிறை வாழ்க்கை தியாகமாக தெரியவில்லைன்னா அவங்க 2 பேர்த்திட்ட இவர் கணக்கு கேட்க முடியாது. ஆனால் செந்தில் பாலாஜி இவரிடம் கணக்கு கொடுத்த பின்புதான் மற்ற எல்லாத்தையும் செய்வார்கிறது தாண்டி அதில் வேற என்ன விஷயம் இருக்கு? ஏனென்றால் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிய முதலமைச்சரே தியாகி என்று பட்டம் கொடுத்தால் இதற்கு இடையில் வேறு என்ன நியாயமான காரணம் இருக்க முடியும் சார்? ஒரு சாதாரண மனிதனை பார்த்து கேளுங்க, ஒருத்தனை முதல் நாள் கெட்டவங்கிறான், 2வது நாள் நல்லவன் சொல்றான்னா இதுக்கு இடையில என்னையா இருக்கும், என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டலாம்.